Hi friends, this is Ananth, your trusted lean manufacturing consultant. மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு ஷாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய டே டு டே பிரச்சனைகள் இருக்கும். ரா மெட்டீரியல் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ப்ராசஸில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும், கஸ்டமருக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்கு நம்மளால் ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம ஷாப் ஃப்ளோரில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவது அப்படின்றத நம்ம ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸாக இன்றைக்கி பார்க்கலாம். இது கெம்பா கைசன் அப்படின்ற ஒரு புக்கிலிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது. இப்போ நிறைய இடத்துல நாங்களும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா மசாக்கி இமாய் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புக் இது. இந்த 5 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கெம்பா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். Hi there, this is Ananth, your trusted lean manufacturing consultant. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த 5 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கெம்பா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கெம்பா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கெம்பாங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எந்த இடத்தில் அந்த வேலை நடந்திருக்கோ அது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டிவி ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஸ்பாட்டில் நின்று அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ கெம்பாவில் நிற்கிறேன் அப்படின்வாங்க. ஜப்பானில் ஒரு எர்த்குவேக்கான இடத்துல இருந்து அவங்க பேசும்போது ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த பிளேஸ் ஆஃப் கெம்பாம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெம்பானா பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு தொழிற்சாலையில் நம்ம பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஷாப் ஃப்ளோர் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? உங்களோட மிஷின் ஷாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பாலிஷிங் ஷாப்பாக இருக்கலாம், பிளேட்டிங் ஷாப்பாக இருக்கலாம், அசம்பிளி செக்ஷனாக இருக்கலாம். ஸோ எந்த இடத்தில் அந்த வேலை நடக்குதோ அதை தான் நம்ம கெம்பா அப்படின்ற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்தை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுதான் நம்ம அந்த 5 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கோ டு கெம்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஷாப் ஃப்ளோரில் ஒரு பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாப் ஃப்ளோருக்கு போகாமல் எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு மீட்டிங், அதுக்கு ஒரு மீட்டிங், ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் போடுவாங்க. ஆனால் எல்லாம் ப்ராசஸை பற்றியான மீட்டிங்னு எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் ரூம், போர்டு ரூம்னா நடந்துகிட்டு இருக்கும். முதல்ல முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா, இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு நீங்கள் முதல்ல கெம்பாக்கு போகணும். அங்கே போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நின்று நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் கோ டு த கெம்பா ஃபர்ஸ்ட். மேனேஜர் ஷுட் ரெகுலர்லி அப்சர்வ் ப்ராசஸ் இன் பர்சன். அதாவது இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணணும்னா, ரூமில் உட்காந்து நம்ம பேசுகிறத விட அவங்களோட சபார்டினேட்ஸ் அவங்க சொல்லி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி வர்றதுக்கு ஒரு பார்ட்டு. பட் இருந்தாலும் மேனேஜர்ஸும் அவங்களுடைய ஷாப் ஃப்ளோருக்கு போய் அந்த கெம்பாவில் நின்று அந்த ப்ராசஸை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் அந்த இடத்துல நின்று அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நின்று அப்சர்வ் பண்ணும்போது ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம் நமக்கு கண்ணுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டீம் ஹூ டோன்ட் கோ டு த கெம்பா ரிஸ்க் மிஸ்ஸிங் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்னன்னா, முக்கியமான சில விஷயங்களை, ஷாப் ஃப்ளோரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் கோ டு த கெம்பா. முதல்ல முக்கியமாக கெம்பாவுக்கு போக வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டேயில் அந்த ஸ்விம்மிங் பூலில் யாருமே யூஸ் பண்ணல. அதோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி அந்த டிவைஸ் காமிச்சிருக்குது. அப்போது எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அந்த மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஓகே இன்றைக்கி எதனால் கம்மியாக இருக்குன்னு தெரியலன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஸ்விம்மிங் பூலோடைய டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்திருக்கு, ரைட்? அப்போ அதுக்கு அந்த ஹீட் இல்லை. அதனால் மக்கள் அதை யூஸ் பண்ணல. இது யார் கண்டுபிடிச்சிருக்கலாம்? இந்த மாதிரி அந்த ஷாப், அந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த அட்டண்டன்ட், ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அட்டண்டன்ட் ஈஸியாக கையை தண்ணியில் தொட்டு விட்டு பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் கெம்பா, கோ டு கெம்பான்னு சொல்கிறாங்க. அந்த டிவைஸ் கரெக்டாக காமிக்குது, அதில் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன், சென்சார் ஒர்க் ஆகலை, ஏதோ டெம்பரேச்சர் காமிக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை அந்த புக்கில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, ரைட்? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செக் த கெம்பட்சு அப்படின்னு சொல்லுவோம். கெம்பட்சு என்றால் அகைன் இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. கெம்பட்சுனா டேஞ்சிபிள், ஏன்னா ஃபிசிக்கல் திங்ஸை நம்ம போய் அப்சர்வ் பண்ணுறது. கெம்பாக்கு போயிட்டீங்க, கெம்பாக்கு போனோன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், குவாலிட்டி ப்ராப்ளத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த டிஃபெக்ட் பீஸ் எடுத்து கையை வச்சு பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு. இல்லை ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகிட்டா அந்த மிஷின் பக்கத்தில் போய் நின்று அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறது. கெம்பட்சு என்றால் ஃபிசிக்கலாக நீங்கள் போய் அந்த ப்ராடக்டை அனலைஸ் பண்ணுவது, அதுதான் கெம்பட்சுன்னு சொல்லுவாங்க.
இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒய் அனாலிசிஸ் 5 அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? அந்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கெம்பட்சு அப்படின்ற விஷயத்தில் நான் அப்போவே சொன்ன மாதிரி ஷாப் ஃப்ளோரில் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் அங்கே போய் நின்று அந்த மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் எதனால் டிஃபெக்ட்ஸ் வருதுன்னு, ரைட்? ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சூப்பர்வைசரோட ரோல் கெம்பாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை அப்சர்வ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது தான். இதுதான் வந்து அந்த புக்கில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட கம்பெனியில் இந்தியாவில் நான் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். சூப்பர்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே ஒர்க் பண்ணுவாங்களே, ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் மேனேஜ் பண்ணிட்டேன், குவாலிட்டி பார்த்தேன் அப்படின்வாங்க. ஆனால் குவாலிட்டி ப்ராப்ளம் அப்படியே இருக்கும். ப்ரொடக்ஷன் டே டு டே டார்கெட்டை மீட் பண்ணுறது தான் அவங்களோட எஃபர்ட் போகுமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடிய டைம் இல்லைம்பாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த சூப்பர்வைசரோட ரோலே வந்து முக்கியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியா கொண்டு வரது தான். அப்போ எப்படி நம்மளால் பண்ண முடியும்? ஸோ டே டு டே மார்னிங் பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் இந்த கெம்பா கைசன் புக்கோட முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது எக்ஸாம்பிளாக சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹோண்டாவோட பழைய சேர்மன் வந்துட்டு தனியாக ஒரு ஆஃபீஸே வச்சுக்கல. அவர் வந்து ஷாப் ஃப்ளோரில் தான் உட்காந்துருப்பாரு. உள்ள எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறது ஹேண்ட்ஸ் ஆனாக ஒர்க் பண்ணுவாருன்றத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. செக் த கெம்பட்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு லைனில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிஃபெக்டிவ் பீசஸாக வந்துகிட்டு இருக்குன்னா, நீங்கள் அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் பக்கத்தில் போய் நின்று அப்சர்வ் பண்ணி ஒரு 10 பீஸோ 20 பீஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டிஃபெக்டோட ரூட் காஸை 90% சால்வ் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த புக்கோட முக்கியமான விஷயம், ரைட்? ஸோ கெம்பாக்கு போய் கெம்பட்சு அந்த இடத்துல போய் நின்று அந்த மிஷினையும் அந்த ப்ராசஸையும் பாருங்கள். ஈஸியாக நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டேக் டெம்பரரி கவுண்டர் மெஷர்ஸ் ஆன் த ஸ்பாட். அப்போவே அதுக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு சின்ன சொல்யூஷன் ஒன்று கொண்டு வரலாம். இந்த இமீடியட்டாக கொண்டு வரக்கூடிய சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக லோ காஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம், ரைட்? ஆஃப்டர் சம் டைம் அது ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக கொண்டு வரலாம், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். டேக் டெம்பரரி கவுண்டர் மெஷர்ஸ் ஆன் த ஸ்பாட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் இருக்குது, ஒரு கட்டிங் மிஷின் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது அடிக்கடி ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அந்த சிப்ஸ், அந்த மிஷின்லேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட், அந்த சிப்ஸ் வந்துட்டு சென்சாரை பிளாக் பண்ணிடுது. அதனால் என்ன ஆகுது, அப்பப்போ அந்த மிஷின் நிற்கிது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு டைம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல சிப் கலெக்ஷன் சிஸ்டம் ஏதாவது வைக்க முடியுமா? அது அப்படியே அந்த சிப்ஸ்லாம் வந்து மொத்தமாக ஒரு ட்ரேயில் உள்ள முடியுமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஷன் பண்ணி அதை எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த மிஷின் அடிக்கடி நிற்காது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆன் த ஸ்பாட்டில் நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும், ரைட்? ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலெக்ஷன் சிஸ்டம் வைக்க முடியுமா? அப்படியே கிராவிட்டிலே அதுவே வந்து உழுகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுதான் டேக் டெம்பரரி கவுண்டர் மெஷர்ஸ் ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங் பிரின்சிபல்ஸை நிறைய வீடியோக்களாக போட்டிருக்கோம். தமிழ்லையும் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்லையும் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்களோட டீம் மெம்பர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ஆர்கனைசேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எங்களோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்சோ உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு, உங்களோட கம்பெனிக்கு உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா whenever we post a நியூ வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த கண்டென்ட்டில் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். 4th பாயிண்ட்டை நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரூட் காஸ், ஃபைண்டிங் த ரூட் காஸ். ரூட் காஸ் தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஓகே, இந்த 4th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ரூட் காஸ். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இந்த ரூட் காஸை வந்து கெம்பாவில் போய் கெம்பட்சூவில் போய் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறோம், இல்லைங்களா? இந்த ரூட் காஸை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆன் த ஸ்பாட்லேயே ஒரு டெம்பரரி கவுண்டர் மெஷர், டெம்பரரி ஒரு மெஷர் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒன்று, பெர்மனன்ட் சொல்யூஷனை லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம போன செக்ஷன்லையும் பார்த்தோம். இந்த ரூட் காசு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 அனாலிசிஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏன்னு ஒரு 5 டைம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த 5வது ஏனில் தான் ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளத்தோடைய ரீசன் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதான் முக்கியமான இந்த 5 அனாலிசிஸோட சாராம்சம். ஸோ இந்த 5 அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 90% பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஷாப் ஃப்ளோரில் உள்ள பிரச்சனைகளை. இதுதான் வந்து 4th பாயிண்ட், ஃபைண்டிங் த ரூட் காஸ். இந்த 5th பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் டு ப்ரிவெண்ட் ரெக்கரன்ஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிறது என்னென்னா, ஒரு ஆள் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை, அவருக்கு தெரியும், அவர் அதே மாதிரி அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி அடுத்த ஷிஃப்ட்டில் வேற ஒரு ஆப்ரேட்டர் வராரு, அவருக்கு அந்த விஷயம் தெரியாது, அவர் தப்பாக பண்ணிடுவார், மாற்றிடுவார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷன்னா நான் பண்ணக்கூடிய இந்த வேலையை எல்லாராலையும் எப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும், அதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து என்ன சொல்கிறது, திருப்பி ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிறது
ஒரு விஷுவல் இண்டிகேட்டராக இருக்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி போடுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு போகோஏகே சிஸ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டைசேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் திருப்பி வராது. ஸோ இதுதான் நம்ம ஒரு சூப்பர்வைசருடைய முக்கியமான ரோல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம், சூப்பர்வைசர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். இந்த எஸ்டிசிஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் டூ ஸ்டாண்டர்டைஸ் டூ செக் ஆக்ட். நம்ம நார்மலாக பிளான் டூ செக் ஆக்ட்னு பண்ணுவோம் இல்லையா? இந்த பிடிசிஏல என்ன ஆகும், அட் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடணும், திருப்பி அதை செக் பண்ணி அது மாற்றணுமா, இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ பிடிசிஏ எஸ்டிசிஏ ரெண்டும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரூல், ஸ்டாண்டர்டைசேஷன் டு ப்ரிவென்ட் த ரெக்கரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரீசன்ட் கமெண்ட்ஸ் எங்களோட வெப்சைட்லேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஜமால் மொஹிதீன், இமானுவேல் ராஜ் அண்ட் விக்னேஷ் சுபி, தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். நாங்களும் இந்த வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, அதனால் ஒரு 2 months ஆச்சு. பட் இனிமேல் கண்டினியூஸாக போகணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும் உங்களோட கரியரில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ இதை நாங்கள் வந்து லேர்ன் மோர் டு ஏர்ன் மோர்னு சொல்லுவோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் லீன் மேனுஃபேக்சரிங், இல்லை மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது, லீன் சாம்பியன் கோர்ஸ். அதை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு 7-day கோர்ஸ் வித் சர்டிஃபிகேஷன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இன்டெப்த் ஆன் லீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லீன் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. இட்ஸ் a 30-day ப்ரோக்ராம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 rupees தான். நிறைய கம்பெனிஸில் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு அதை இது பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஒன் மோர் ப்ரோக்ராம் கால் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அதுவும் பார்த்தீங்கன்னா 30-day ப்ரோக்ராம். ஒரு 17 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் விச் ஆர் ரெலவெண்ட் டு அ ஷாப் ஃப்ளோர் இன்ஜினியர். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு இன்ஜினியருக்கு தேவையான ஒரு 17 டாபிக், ரேஞ்சிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ்லேருந்து எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, சாஃப்ட் ஸ்கில்ஸு, அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகுது. இதுவும் 999 rupees தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கெம்புட்சு? கெம்புட்சு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ பிளேஸ் ஆஃப் ஆக்ஷனா, இல்லைனா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், மிஷின், டேஞ்சிபிள் இஷ்யூஸா, இல்லைனா ரூட் காஸ் அனாலிசிஸா? ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். See you. Bye-bye.